விழுப்புரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்களை சார்ந்த அமைச்சர்கள், அதாவது சட்ட அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், இவர்கள் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்திலே பல வகையான பொய்களை பேசி வருவது இது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் தமிழக அரசிற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் சட்டமன்றத்தில். அதுவும் என்னை பொறுத்தவரை அது தவறான ஒரு செய்தி. தமிழகத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்றால் 1982-83 அம்பாசங்கர் ஆணையம் எப்படி வீடு வீடாக சென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் இன்று 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலமைச்சர் சொல்வது அப்பட்டமான ஒரு பொய்யாகத்தான் நான் பார்க்கின்றேன். கடந்த காலத்திலே தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கின்றார்கள், இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி எப்படி முதலமைச்சர் அப்படி பேசலாம்? இது ஒரு பக்கம். அடுத்தது, பீகாரில் நடந்தது போன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த அடிப்படையில் விழுப்புரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.